இன்றைக்கி ஊரில் வந்து கூழ் ஊற்று, அதனால் வந்து கூழ் பானைக்கு வந்து மாவிலை தோரணம்லாம் வந்து கட்டி ரெடி பண்ணிகிட்ருந்தோம். இந்த மாதிரி 2 பானையை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணும், இன்னொன்று வந்து வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றதுக்காக. ஃபஸ்ட்டு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறமா எல்லாருமே கூழ் பானையை எடுத்துகிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா மேளத்துக்கு ஏற்ற மாதிரி அப்பாவும் பொண்ணும் 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டே வந்தாங்க. ரொம்ப ஜாலியாக அவள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அவ்வளோதான், கோவில்கிட்ட வந்தாச்சு. நாளை கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்வதிக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதுக்கான ஏற்பாடுகளுமே வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான், கோவில்கிட்ட வந்தாச்சு. சைடில் வந்து நிறைய குட்டி குட்டியாக நிறைய கடைகள்லாம் வந்து இருந்துச்சு. கூடவே வந்து மழையும் லைட்டாக தூறிட்டே இருந்துச்சு. மழையில் நனைஞ்சே வந்து எல்லோரும் வந்துட்டுருந்தோம். எல்லாருமே கோவில்கிட்ட கொண்டு வந்து கூழ் பானையெல்லாம் வச்சுட்டாங்க. அங்கே பாருங்கள், பெரிய ட்ரம் வச்சு அதில் தான் வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பாயாசம்லாம் கூட செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அப்படியே வந்து கடையில் வளையல் போட்டுட்டு அப்புறம் ஐஸ்கிரீமெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நின்றுட்டுருந்தோம். எல்லோரும் கூழ் ஊற்ற நின்றுட்டுருந்தா நான் கூழ் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். கடைசியாக சாமியெல்லாம்